வன்னியர் சமூகம் பட்டியல் சமூகம் இவங்க 2 பேரும் வாக்கு செலுத்துறதுனாலதான் அதிகபட்சமான அரசியல் உருவாகுதுன்னு சொல்லி நீங்க விஷயம் சொன்னீங்க. அதாவது வேட்பாளர் தேர்ந்தெடுப்பு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், எதா இருக்கட்டும் சாதிய ரீதியில நடக்குது. நம்ம மாற்ற வேண்டியது முதல்ல வந்து பொது இதுல வந்து தனி அந்த பொது இது இல்லாம ஒரு வேட்பாளர் நிறுத்த வேண்டியது அரசியல்வாதிகளோட கடமை. காலங்காலமா சாதி ரீதியா மக்களை பிரிச்சு வைக்கிறது அரசியல்வாதி தானே. மேலும் சமூகம் என்ற வார்த்தையை ஏன் நம்ம சாதி பயன்படுத்தக்கூடாது? சாதியை பயன்படுத்தினா சாதி என்பது அடுக்குன்னு சொல்லி இது மூலமா ஒரு மாற்றம் வரலாம் இல்லையா? நிச்சயமா. ஏதாவது எங்க நோக்கமே வந்து சாதியை வந்து ஒழிக்கணும். இதுதான் எங்க கட்சி தொடக்கத்துல வந்து கட்சியினோட கொள்கை. எப்படி நீங்க ஒழிப்பீங்க? ஏன்னா காலகாலமா இது வந்து 500-600 ஆண்டு காலமாக சாதியின் அடிப்படையில தான் இன்னைக்கு சமூக அநீதிகள்லாம் நடந்துட்டு வரும். இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு வருது. எங்களுடைய நோக்கமே அதுதான். எப்படி நீங்க அழிப்பீங்க? எப்படி நீங்க சாதியை ஒழிப்பீங்க? அடியில் இருக்கிற சாதிகள் எல்லாம் கல்வியை கொடுங்க, வேலை வாய்ப்பு கொடுங்க, படிக்க வச்சு முன்னேற்றம் செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒழிக்கணும். அது திமுக கிட்ட கேளுங்க, கேள்வி கேளுங்க. அண்ணா திமுக கிட்ட கேளுங்க, காங்கிரஸ் கிட்ட கேளுங்க. ஏன் வந்து அந்த அதிகமா சாதி இருக்கிற இடத்துல அவங்க தான் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க கேளுங்க. ஏன் அந்த மாவட்டத்துல ஏன் அவங்க தான் அமைச்சர்கள் கொடுக்குறாங்க கேளுங்க. அந்த மாவட்டத்துல ஏன் மாவட்ட செயலாளர் கொடுக்குறாங்க திமுக கிட்ட கேளுங்க. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு.